எவ்வளவோ ரியாலிட்டி ஷோக்கள் இருந்தாலும் கூட, மிகப்பெரிய அளவுல எல்லோருக்கும் பிடித்த மாதிரியான ஒரு ஷோவாக பார்க்கப்பட்டது என்னன்னா, சரிகமபா. இதில இப்ப ஜூனியருக்கான சீசன் 5 வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். இதில நெறைய கண்டஸ்டன்ட் வந்து பாடி வந்துட்டுருக்காங்க. கடந்த முறை வந்து பார்த்தோம்னா, ரூ. 50,00,000 மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட வந்து குடுத்திருந்தாங்க. அத புரொடியூசர்ஸ் வந்து வழங்கியிருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிஆர்ஏ அப்படின்றவங்க தான். இப்ப என்னன்னா, இந்த முறை வந்து கிட்டத்தட்ட 1,00,00,000க்கு மேலாக மதிப்பு இருக்கக்கூடிய ஒரு வீட குடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகி இருக்குது. இது மிகப்பெரிய அளவுல இப்போ ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. இந்த முறை கொஞ்சம் வந்து அவங்க டபுள் மடங்கா குடுக்குறாங்க அப்படின்ற மாதிரியாக வெளியாகி இருக்குது. அதற்கேற்ற மாதிரியாக மக்களினுடைய ஆதரவும் வந்து இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதனால தொடர்ந்து இப்ப எல்லோருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி பாடி வந்துட்டுருக்காங்க. அபிஷேகா அவர்கள் நல்ல கமெண்ட்ஸ் வாங்கி வந்துட்டுருக்காங்க. திவினேஷ் போலவே அவங்களும் ஆரம்பத்துலேருந்தே இப்போ எல்லோராலயும் வந்து பாராட்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க. நெறைய ப்ரைஸஸு அவங்கள வந்து ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா, எல்லோரும் மோட்டிவேட் பண்ணி வந்துட்டுருக்காங்க. அதேபோல மித்ரா அவர்களும் கூட ரொம்பவே கஷ்டமான ஒரு ஃபேமிலிலேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதையும் தாண்டி அபிஷேகா அவர்களும் அந்த அளவுக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஃபேமிலி கிடையாது. ஏன்னா, அவங்க அம்மா கூட சொல்லியிருந்தாங்க, நாங்க ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஃபேமிலி தான் அப்படின்னு. அதனால தொடர்ந்து இப்ப எல்லோருமே அபிஷேக் அவருக்கு ரொம்ப வந்து ஆதரவு குடுத்து வந்துட்டுருக்காங்க. தினேஷ் அவர்களும் அபிஷேகாவிற்காக பாட வந்திருந்தாரு. இந்த சூழல்ல யார் இப்ப அடுத்து டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படின்ற செய்தி தான் சமூக வலைதளங்கள்ல வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. அபிஷேகா அவர்கள் இப்படியே பாடி வந்தா நிச்சயமாக அவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு எல்லோருமே சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் அபிஷேகா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். உண்மையிலேயே எங்க திறமை இருக்கோ அவங்கள நம்ம பாராட்டித்தான் ஆகணும். அது யாரா இருந்தா என்ன, வயசுல சின்னவங்களா இருந்தா என்ன, பெரியவங்களா இருந்தா என்ன அப்படின்னு இப்ப எல்லாரும் சொல்லி வராங்க. அபிஷேகா அவர்கள் தன்னுடைய முழு ஹார்ட் ஒர்க்கையும் கடின உழைப்பையும் போட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்கள தவிர வேற யார் இந்த டைட்டில வின் பண்ண போறாங்க அப்படின்னு எல்லோரும் பேசி வராங்க. நம்மளுடைய சார்பாகவும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.